இன்னைக்கு நம்ம ஃபவுண்டர் ஆஃப் டபுளிசம் சீசன் 2 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, லாஸ்ட்டாக நம்ம அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கும் அது வெய்விஷி தான் அம்மா உடம்புல இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இங்கே காட்டுறாங்க, இந்த ஜில்லுங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. இவனுக்கு இப்போ தான் மயக்கம் தெரியுது. இவன் முழிச்சு பார்க்குறான், நம்ம அங்கே காட்டுக்குள்ளே தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறான். அங்கே வெய்விஷி தூக்கிட்டு வந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே இங்கே வெய்விஷியை காட்டுறாங்க. பார்த்தா அண்ணன் முன்னாடி தான் உட்காந்துருக்கான். சொல்லு, நீ பேசுறதுக்கு எதுவுமே இல்லையா, சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்போ தான் வெய்விஷி சொல்கிறான், ஜில்லிங் முழிச்சிருப்பானா, அப்போ இவனுக்கு உடம்பு சரியா இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டால் அண்ணன் கப்ப விட்டு அடிக்கிறான். அடிச்சுட்டு சொல்கிறான், என்ன நீ சொன்னதை மறந்துட்டியா, நீ தானடா அவன்கிட்ட சொன்ன உனக்கு மேனு சொல்லி தரது கூட அம்மா கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நீ தானே சொன்ன, உனக்கு ஞாபகம் மறதி அதிகம்னு நினைக்கிறேன், நீ சொல்கிற வார்த்தைகளையும் மறந்துடுற, கொடுக்குற அந்த சத்தியத்தையும் நீ காப்பாற்ற மாட்டுற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதோட ஜில்லிங்கோட அப்பா அம்மா எப்படி இறந்து போனாங்கிறதையும் மறந்துட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, இல்லை அது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அண்ணன் சொல்கிறான், என்ன சொல்கிறா சொல்லு, உனாக்க யாரும் கட்டி போட்டுட்டாங்களா சொல்லு, அப்படி என்கிட்ட எதுவுமே சொல்ல முடியலன்னா எங்கள் அப்பா அம்மாவோட சமாதிக்கு முன்னாடி முட்டி போட்டு நீ சொல்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே மேலே ஏதோ நடக்கிற சவுண்டு, மண்ணெல்லாம் கொட்டுது. என்னடான்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த ஜாம்பி அவன் வந்துட்டான். உடனே இந்த அண்ணன் சொல்கிறான், பாத்தியா வளர்க்குற நாய் மாதிரி உனக்காக எவ்வளோ தூரம் வரான் பாரு, சரி எனக்கு வேலை மிச்சம், இவனை பிடிச்சா போச்சுன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே துரத்திட்டு அடிச்சுட்டு இருக்க. இங்கே வேற வெய்விஷி தப்பிச்சு விடலான்னு பார்க்குறான். ஆனால் அண்ணங்காரை விட மாட்டான். சாட்டையை வச்சு இழுத்து போட்டு எங்கேயும் நீ போகக்கூடாது, இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்டிங் ஜாம்பியோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் அந்த வெண்டிங்கை பிடிச்சிட போறீங்கன்னு சொல்லிட்டு விசில் அடிச்சோன்னே அந்த வெண்டிங் ஜாம்பி ஓடி போயிடறான். பார்த்தா அந்த வெய்விஷியும் இங்கே இல்லை. நீ தப்பிச்சிட்டேன்னு நினைச்சிட்டியா வெய்விஷி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இங்கே நம்ம வெய்விஷியை கட்டுறாங்க. அப்படியே இங்கே பார்த்தா வெய்விஷியை ஒரு டாக் தான் துரத்திக்கிட்டு இருக்கு. அதான் ஜில்லிங்கோட டாக் ஃபேரி. அது துரத்திக்கிட்டு இருக்கா. இவன் கத்திக்கிட்டே ஓடி வரான். வராதுன்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்டுக்கு அங்கிட்டு கதவை திறந்து உள்ள போய் சாத்திக்கிட்டான். வராதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அது காம்பவுண்டை தாவி குதிச்சு வருது. என்னடா நாய் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்பே அங்கே ஜில்லிங் அதை கூப்பிட்டுறான். டே இதுக்கு போய் இப்படி பயப்படுறா, இது எவ்வளோ ட்ரைனிங்கான டாக் தருமா, இதெல்லாம் உனக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட என்ன சொல்கிறான்னா, எப்படி நீ அங்கிள்கிட்ட தப்பிச்ச அப்படிங்கிற மாதிரி, என்ன பண்ணுறது நானே தப்பிக்கலையா இருந்தாலும் நீ என்னை காப்பாற்றிருப்பல அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் வெய்விஷி சொல்லிட்டு இருக்கான். அவன் சொல்லிட்டு இருக்கான், இது மாதிரி எங்க அங்கிள் உன்னை வெய்விஷின்னு நினைச்சிட்டு இருக்காரு, அதனாலதான் உன்னை இப்படி துரத்துறாரு, அதனால அவர் கண்ணு முன்னாடியே இருக்காது, எப்படியாச்சும் ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே இவன் கேட்கறான், உனக்கு ஏன் மேல சந்தேகம் இல்லையா வெய்விஷின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இவன் சொல்றான். அது வெய்விஷியா, உன்னை பார்த்தா வெய்விஷி மாதிரியே இடம் இருக்கு, ஒரு டாக்குக்கு போய் இப்படி பயப்படுற, அவர்லாம் எப்படி டாக்குக்கு பயப்படுவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு உண்மை தெரியல. அதே மாதிரி வெய்விஷி இந்த பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் இவன் இங்கே வந்ததுக்கு அப்புறம் குட்டி நாய்ங்களாம் உன்னை துரத்தி இருக்கும், கத்திட்டு இருக்கான், கடிச்சிடறதுன்ட்டு. அங்கே அண்ணன் தான் சொல்லுவான், அதெல்லாம் ஒன்றும் கடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அந்த அப்பா இந்த வெய்விஷியை தூக்கிப்பாரு. அப்போ இந்த அண்ணனுக்கு ஒரு மாதிரி பொறாமையாக இருக்கும். இப்படி பார்த்துட்டு இருப்பானா. அடுத்த சீனில் பார்த்தா போயிட்டு அண்ணன் ரூமில் கூப்பிட்டு இருப்பான் வெய்விஷி, இது மாதிரி அங்கிள் இங்கே என்ன படிக்க சொன்னார் அப்படின்னு சொன்னால் அந்த அண்ணனுக்கு இன்னும் பொறாமை கோபம் போகலப்பில்ல. இப்போ என்ன என் ரூமே எடுத்துக்க பார்க்குறியா, உன்னை உள்ளெல்லாம் விட மாட்டேன், வந்தேன்னா நாயை விட்டு கடிக்க வச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவன் பயந்துட்டு வெய்விஷி ஓடிடுறான், நாயெல்லாம் வச்சு கடிக்க வச்சிடாதுன்னு சொல்லிட்டு. இந்த அக்கா தான் போல இந்த பொண்ணு, நான் இவ்வளோ நாள் தங்கச்சின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இவன் பார்க்குறா. பார்த்தா வெய்விஷி ஒரு மரத்து மேலே தான் நைட்டு போல உட்காந்துருக்குறான். திரும்பி வீட்டுக்கே வரல போல. அவன் இவ தான் சொல்லிட்டு இருக்கா, உன்னை காணுன்னு சொல்லிட்டு அவன் தேடிக்கிட்டு இருக்கான்டா, நீ இங்கே உட்காந்துருக்கா, வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. இல்லை டாக் என்ன கடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, வந்தா நான் துரத்தி விட்டுறேன் வா அப்படிங்கிற மாதிரி இவ கூட்டிகிட்டு இருக்கா. அப்படியே பார்த்தா எங்கேயோ அழுகிற சவுண்டு கேட்குது. பார்த்தா அந்த அண்ணன் தான் ஏதோ குழிக்குழுந்து அழுதுகிட்டு இருக்கான். சரி நான் அவனையும் கட்டிக்கிட்டு வெய்விஷி காலில் வேற அடிபட்டுருக்கு போல. இந்த பொண்ணு தான் உப்பு மூட்டை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. இதுல வேற வெய்விஷி கிட்ட அந்த அண்ணன் சொல்றான், இது மாதிரி மன்னிச்சிரு உன்ட்ட நான் கோவப்பட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப வெய்விஷி சொல்றான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இது அங்கிள்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னு இந்த அண்ணங்கார சொல்றான். அப்படின்னா நாய்க்குட்டி வந்தா கூட நான் துரத்தி விட்டுறேன், நான் பாத்துக்கிறேன் உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அப்படியே சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இப்ப வெய்விஷி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான் சோகமா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே வெய்விஷி இந்த ஜில்லிங்கிட்ட சொல்கிறான், என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவன் தான் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருப்பான், உனக்கு மேனா சொல்லி கொடுக்க அம்மா கூட கிடையாதுல்ல அப்படின்ற மாதிரி, அதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வெண்டிங்க சொல்கிறான், இதை பற்றிலாம் நான் யோசிக்கிறது இல்லை, நிறைய பேர் இது மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்க முன்னாடிலாம் நான் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு காட்டுறதுக்கு மட்டும்தான் நான் முயற்சி செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வா போகலான்னு சொல்லிட்டு அந்த டாக்கை விட்டுட்டு அவன் கிளம்பிடுறான். அப்படி இங்கே வெய்விஷி யோசிச்சுட்டு இருக்கான், லஞ்சான் வேற என்ன தேடிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் கரெக்டாக வெண்டிங் அந்த ஜாம்பி வந்துடுறான். அவனை பார்த்தோன்னே வெய்விஷி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான், எப்படி இவன் ஜாம்பியா மானான்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. இப்போ பார்த்தா பாஸ்ட்டில் வெண்டிங்கோட அக்கா தான் வெய்விஷிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இது மாதிரி வாங்க மாஸ்டர் என் தம்பியை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா வெண்கிளானை சேர்ந்த நிறைய பேரை இவங்க இந்த ஜின் கிளானை சேர்ந்தவங்க அடிமை மாதிரி நடத்திட்டு இருக்காங்க, வேலையெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வெண்கிளானை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு ஒரே காரணத்துக்காக இவங்க தப்பே செயலாட்டி கூட இவங்களை இவ்வளோ கொடூரமாக அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே வெய்விஷி வந்துடுறான்.
வந்துட்டு இங்க இருக்கவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கா, எங்க அந்த வெண்ணிங் அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அவன்லாம் இங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அக்கா போய் பாக்குறா, பார்த்தா அந்த வெண்ணிங் அங்க செத்து போய் கிடக்குறான். அதை பார்த்துட்டு அப்படியே அவ மயங்கி விழுந்துடுறா. நம்ம வியூஷிக்கா செம்ம கோவம் வந்துருது. ஏன்டா இப்படி பண்றீங்க, இவங்கெல்லாம் என்னடா பண்ணாங்க, அந்த வெண்கிளான சேர்ந்த ஹெட்டும் மித்த பேர் தானே பண்ணாங்க, இந்த சாதா மக்கள் என்ன பண்ணாங்க, அதோட இந்த வெண்ணிங்லாம் என்ன பண்ணா அவங்களுக்கு, ஏன்டா இப்படி பண்ணீங்கன்னு சொன்னா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இவங்க இந்த வெண்கிளான சேர்ந்ததே ஒரு பாவம் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க இருக்கவங்க. நம்ம வியூஷிக்கா செம்ம கோவம் வந்துருச்சு. உடனே அந்த வெண்ணிங்க அப்படியே சாம்பியா மாத்தி அங்க இருக்கவங்களோட சண்டை போடுறான். இப்போ பார்த்தா மேல இருந்து இவங்க ஜின்கிளான சேர்ந்தவங்கலாம் வந்துடுறாங்க. வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, என்னாச்சு வியூஷி இப்படி நீ மாறிட்டியே, இவன் மாறினதுக்கு காரணம் வந்து அந்த டைகர் ஆம்லெட்னு ஒண்ணு வச்சிருப்பான் தெரியுமா, இவன் கூட போர்க்காலத்துல அந்த டைகர் ஆம்லெட் எடுத்திருப்பான் தெரியுமா, அதனால தானே இவன் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறினா, அதனாலதான் நீ வந்து உன்னோட நிலையை இழந்துட்ட, நீ முன்னாடி எவ்வளவு நேர்மையா இருந்த, இப்ப பாரு நம்ம கிளானுக்கு எதிராகவே இப்பெல்லாம் நீ சொல்ற பாரு, இப்ப கெட்டவங்களுக்கு நீ உதவி செய்ய நினைக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா வியூஷி அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் வந்து பின்னாடி இருக்க இந்த வெண்கிளானை சேர்ந்தவங்களெல்லாம் கிளம்பி போங்க இங்க இருந்து உங்க கிளானை சேர்ந்தவங்களோட அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னடா இது இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, சரி நீ அந்த டைகர் ஆம்லெட்டை திருப்பி கொடுத்துரு, நீ கொடுத்துட்டேன்னா சரியா போயிருவ அப்படிங்கிற மாதிரி சொன்னா அந்த வியூஷி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்டா இப்ப இந்த வெண்கிளான்னு போயிட்டாங்க, அவங்க இடத்த நிரப்பலான்னு நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, என்ன இப்படிலாம் சொல்ற அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் வியூஷி சொல்லிட்டு இருக்கான், இப்படி இந்த வெண்கிளானை சேர்ந்தவங்களை வந்து இப்படி கொடுமைப்படுத்தணும் அடிமைப்படுத்தணுங்கிறதுலாம் யாருக்குமே எந்த முடிவுமே கிடையாதான், இவங்களை வந்து தான் மக்களோட சேர்ந்து ஒன்னா வச்சுக்கணும் தான் எல்லாருமே பார்த்துருக்காங்க. பார்த்தா இந்த ஜின்கிளான் வெளில இருக்கவங்க யாருக்குமே தெரியாம இந்த வெண்கிளானை சேர்ந்தவங்க எல்லாரையுமே அடிமையா நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது வெளில இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க வியூஷி பேசிட்டு உங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பவரை வச்சு தாக்கலான்னு பாக்குறப்ப அங்க வந்து நிக்கிறது லஞ்சான். அவன் பவரை வச்சு வியூஷி பவரை தடுத்துறான். லஞ்சானை பார்த்தோன்னே வியூஷி கேட்குறான், என்ன லஞ்சா என்னை வந்து கூட்டு போலான்னு பார்த்தேன் ஃபர்ஸ்டே, நான் வரலன்னு சொன்னோன்னே இப்போ என் கூட சண்டை போட்டு கூட்டு போலான்னு பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப மேலே இருக்க அந்த ஜின் கிளானை சேர்ந்து ஹெட்டு சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாரு நம்ம கிளானுக்கும் உன் கிளானுக்கும் இடையில ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டு இருக்கு, அதனால தான் ஒரு அட்வைஸாக உன்ட்ட சொல்லலான்னு பார்த்தா நீ ஒத்துக்க மாட்டுற, இதனால நம்ம ரெண்டு கிளானுக்கும் இடையில சண்டை தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப வியூஷி சொல்கிறான், இதுக்கும் என் கிளானுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் தனியாக தான் செயல்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி நான் போகிறப்ப என் கூட எத்தனை பேரை வேணால் கூட்டிட்டு போக வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ உடனே புல்லாங்குழல எடுத்து வாசிக்க அந்த வெண்டிங் ஜாம்பி வந்து அங்க இருக்கவங்க எல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி நல்லா சண்டை போயிட்டு இருக்கப்ப நம்ம வியூஷி பெரிய பவர் யூஸ் பண்ணி அங்க வெடிக்க வச்சுட்டு தப்பிச்சு போயிடுறான். அதே நேரத்துக்கு அண்ணனும் லஞ்சானோட அண்ணனுமே அங்க வந்துடுறாங்க. இந்த அண்ணங்காரனை பார்த்தோன்னே இந்த ஜின் கிளானை சேர்ந்த ஹெட் வந்து சொல்றாரு இந்த அண்ணன்கிட்ட, பாருங்க நீங்க தானே இப்ப கிளான் லீடரு, உங்களை கூட இந்த வியூஷி மதிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏத்தி விடுறாரு. அதை யோசிச்சுக்கிட்டே தான் அண்ணன் வந்து அந்த ஒரு மலைகள் இருக்கும்ல அதுலதான் நடந்து வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா வியூஷி இங்கேதான் இருக்கான், ஒரு குட்டி வீடு மாதிரி இருக்கு. அங்க வந்து அந்த கூட்டிட்டு வந்தானா சில வெண்கிளானை சேர்ந்த வயசானவங்க குழந்தைங்க அவங்களெல்லாம் இங்கதான் கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான். அண்ணன் வந்து சொல்லிட்டு இருக்கான், இது மாதிரி எங்கடா அந்த வெண்ணிங் அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப வியூஷி கூட்டு போய் காட்டுறான். வெண்ணிங் வந்து உள்ளதான் கட்டி வச்சிருக்காங்க, அவன் கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கான் அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப இந்த அண்ணகாரன் சாட்டையா எடுப்பானா, என்னடா பண்ற நீ அப்படிங்கிற மாதிரி வியூஷி சொல்ல, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்கு அவங்கள எதிர்த்துட்டு இவங்களை கூட்டிட்டு வந்த, இப்போ உன்னதான் எல்லாரும் எதிரி மாதிரி பார்ப்பாங்க, ஒழுங்கா அந்த டைகர் ஆம்லெட்டையும் இந்த வெண்கிளானை சேர்ந்தவங்களே அவங்கள்ட்ட ஒப்படைச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொன்னா வியூஷி ஒத்துக்க மாட்டான். இவங்களை மட்டும் நான் கொடுத்துட்டேன்னா இவங்களை கொன்றுவாங்க, உனக்கே தெரியும்ல இவங்கெல்லாம் என்னடா பண்ணாங்க, எதுவுமே தப்பு பண்ணாதவங்க, அதோட உயிரை அன்னைக்கு காப்பாத்தினது யாரு, இந்த வெண்ணிங்கும் அவனோட அக்காவும் தான், அவங்க என்னடா பண்ணாங்க, அவங்களால தானே நம்ம வந்து இப்ப உயிரோட இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா அவன் சொல்றான், என்னதான் இருந்தாலும் அவங்க வெண்கிளானை சேர்ந்தவங்க தான், இப்ப அவங்க வந்து நம்ம எதிரிகள் தான், அதனால என்னால எதுவுமே செய்ய முடியாது, அவங்களுக்கு உதவியெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்படி நன்றி கேட்டத்தனமா இந்த போய் பேசிட்டு இருக்கான். வைத்தியால இதை ஏத்துக்கவே முடியல, நீ என்ன சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு மூஞ்சில ஒரு குத்துட்டு, அங்கிள் என்னடா சொன்னாரு, உன்னோட ஹார்ட்டை தானே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, நீ ஏன் இப்படி இதயமே இல்லாம நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா இவன் வந்து ஒத்துக்க மாட்டான். அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, இப்ப நான் தான் இங்க லீடரா இருக்கேன், அதோட அந்த மித்த கிளானை சேர்ந்தவங்க எல்லாருமே உன்னை வில்லனா தான் பார்ப்பாங்க, நீ மட்டும் உங்களுக்கு உதவி செஞ்சேன்னா என்னால கூட உன்னை காப்பாற்ற முடியாது வியூஷி அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப வியூஷி சொல்லிடுறான், சரி அப்பன்னா நான் உன் கிளான்ல இருந்து விலகிக்கிறேன், இனிமே நான் என்ன செஞ்சாலும் சரி அது என்னோட தனிப்பட்ட முடிவு, இந்த கிளானுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு வியூஷி பாட்டுக்கு தனியா நடந்து போயிடுறான். அதுதான் வியூஷி யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே வெண்டிங்கிட்டே சொல்லிட்டு இருக்கான், இது மாதிரி அன்னைக்கு நான் தனியா கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் நிறைய கிளானை சேர்ந்த எல்லாருமே என்கிட்ட வந்து உன்னையும் அந்த ஆம்லெட்டையும் எடுத்துக்க தான் பார்த்தாங்க, நான் எப்படியோ அது எல்லாத்தையுமே தடுத்துக்கிட்டு இருந்தேன், கடைசியா நான் சாக போறப்ப அந்த ஆம்லெட்டை அழிச்சிட்டு தான் செத்தேன், ஆனா உன்னை பத்தி என்ன ரூமர்ஸ் பரவிட்டு இருக்குன்னா நீ அன்னைக்கே காத்தா கரைஞ்சு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷமா உன்னை யாரோ ஒழிச்சு வச்சுருந்துருக்காங்க, எப்படி யார் இதை பண்ணா அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வெண்டிங்கோட மெமரிஸ்ல பாக்குறான்.
பார்த்தா அது அந்த மெமரிஸில் ஒரு 3 பேர் வராங்க. அது யாருன்னு பார்த்தா ஜின் கிளானை சேர்ந்தவரும் அப்புறம் அந்த கொசுலான் கிளான் நம்ம லஞ்சான் கிளானை சேர்ந்தவங்களும் தான் இதை பண்ணியிருக்காங்க. இது அப்படியே அதிர்ச்சியாக வேவிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.